Push it down. You take it there. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ எங்களோட நியூ இயர் செலிப்ரேஷன் vlog. வாங்க வீடியோ பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் சுபா. நாங்கள் வந்து யூஎஸில் இருக்கோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து நியூ இயர் vlog. எங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இந்த சேனலில் ஃபஸ்ட்டு லாங் வீடியோ வந்து இந்த நியூ இயர் vlog தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நிறைய ஃபன்னான மொமெண்ட்ஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த சேனலில் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்க போகிற வீடியோஸும் வந்து நிறைய ட்ராவல் vlogs இருக்கும். நாங்கள் வந்து கேரவன் வச்சுருக்கனால கேரவன் vlogsலாம் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் வந்து நிறைய இருக்கும். அதுவும் வந்து இந்த சேனலில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃப்ரெண்டோட பசங்க ரொம்ப அழகாக அவங்க வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே 2025 கண்ணாடி வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் போட்டு அன்றைக்கி ஃபன் பண்ணோம். அது இல்லாமல் வந்து ஒரு சில மூவியோட சீன்ஸ் எடுத்து ரீக்ரியேட் பண்ணி அப்புறம் பாட்டு எல்லாமே வந்து விளாண்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து வர ஆரம்பித்தாங்க. இன்ஸ்டால இப்போ வந்து ஊர்வஷி டயலாக் ஒன்று வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த வீடியோவை தான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். பார்ட்டினாலே வந்து நல்ல ஒரு ஃபுட்டு சாப்பிட்றது தான் எல்லாருக்குமே பிடிக்கும். அன்னைக்கு வந்து யூஸ்வலாக வந்து நாங்கள் எல்லாருமே குக் பண்ணி பாட்லக் மாதிரி பிளான் பண்ணுவோம். பட் அன்னைக்கு வந்து அவங்க வீட்லேயே வந்து ஃபுல்லாக குக் பண்ணதுனால மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கேக்கு, அதுக்கப்புறம் ஆனியன் பக்கோடா அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க, டோனட்ஸ் இதெல்லாமே. பசங்களுக்கு வந்து அது இல்லாமல் பீட்சாவுமே அவன் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பசங்க வந்து பீட்சாலாம் சாப்பிட்டாங்க. நாங்கள் ஆனியன் பக்கோடா இதெல்லாம் ஒரு ரவுண்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து எல்லாருமே வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். என்னோட ரீல்ஸ் எல்லாம் வந்து என்னோட இன்ஸ்டா பேஜில் வந்து அப்லோட் பண்ணுவேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். என்னோட இன்ஸ்டா பேஜ் வந்து சுபா பிரதாப் vlog அப்படின்ற ஒரு ஐடியில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். எடுத்ததுக்கப்புறம் வந்து ரீல்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஒரு சில மூவியோட சீன்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ணோன்னு சொன்னேன். அது வந்து அழகுராஜா மூவியில் வந்து காஜல் அகர்வால் வந்து பாடுற அந்த சீக்வன்ஸ் வரும்ல, அதை வந்து ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து 7G ரெயின்போ காலனியில் வந்து அந்த பசங்கள்லாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி அதை வந்து ஜென்ஸுக்கு வந்து ரீக்ரியேட் பண்ணி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். யூஸ்வலாக வந்து கேம்ஸ் எல்லாம் கூட விளாடுவோம் கெட் டுகெதர் அப்போ. அது வந்து நான் என்னோடய கிறிஸ்மஸ் vlog, அதுக்கப்புறம் வந்து தேங்க்ஸ் கிவிங் vlogலாம் ஃப்யூச்சரில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதில் இருக்கும். இந்த தடவை வந்து கேம்ஸ் மாதிரி வேண்டாம், ஃபுல்லாகவே வந்து நியூ இயர்ன்றனால பாட்டு, டான்ஸ் அந்த மாதிரி நல்ல ஒரு வைப்பாக இருக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம சொந்த நாட்டை விட்டு நம்ம வேறு ஒரு நாட்டில் இல்லை வேறு ஒரு ஸ்டேட்டில் வந்து நம்ம ஸ்டேட்டை விட்டு இருக்கும்போது அங்கே உள்ளவங்களோட நம்ம வந்து பழகி ஹாப்பியாக இருந்துக்கணும். அது மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு தான் வந்து ஃபேமிலி மாதிரி. நம்மளோட நல்ல விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட தான் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த நியூ இயரை வந்து நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணணுன்னு தான். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே சின்ன சின்ன கவலைகள் வந்து இருக்க தான் செய்யும். அதை வந்து மறக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் அப்போ இல்லை ஃபேமிலி கெட் டுகெதர் அப்போ இந்த நிறைய பாட்டு பாடி டான்ஸ் ஆடினா வந்து கவலையெல்லாம் வந்து மறந்து போயிடும். ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா,
நம்ம வந்து கவலைகளை வந்து நினைச்சோன்னா கவலைகள் வந்து பல மடங்காக பெருகுது. சந்தோஷத்தை வந்து நல்லா க்ளோரிஃபை பண்ணும்போது சந்தோஷம் வந்து பல மடங்காக பெருகி வருது. அப்படியே சின்ன கவலைகள் வரதான் செய்யும். வந்தாலும் அதை வந்து தள்ளி வச்சுட்டு நல்ல ஹாப்பியான மொமெண்ட்ஸை மட்டும் நல்லா நம்ம என்ஜாய் பண்ண கண்டிப்பாக நம்ம எல்லாரோட லைஃப்லையுமே சந்தோஷம் வந்து நிறைஞ்சு வரும். இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறது. அப்புறம் வந்து நிறைய பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணோம். பசங்க அவங்க பாட்டுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நடுவில் நாங்களும் கூப்பிட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து இந்த மூவி சீன் சொன்னேன்னா அது வந்து நாங்கள் ரீக்ரியேட் பண்ண கிளிப்பிங்ஸ் வந்து வருது. சூப்பர் அவ்வளவுதான் அண்ணா அப்புறம் எல்லாரும் டின்னர் சாப்பிட்டோம். சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸ், சில்லி ஃபிஷ், அதுக்கப்புறம் ப்ரான் ரோஸ்ட் இதெல்லாமே அவங்க வீட்டில் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு அடுத்து கொஞ்சம் நேரம் வந்து நாங்கள் 12 o'clock வரைக்கும் பாட்டு பாடிட்டு இருந்தோம். எல்லாரும் போடுங்க.
அப்புறம் கேக்கெலாம் கட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இந்த இயரை வந்து வெல்கம் பண்ணியாச்சு. எல்லாருக்குமே இந்த இயர் வந்து ரொம்ப சந்தோஷம் நிறைஞ்சிருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.